வணக்கம். இந்தியாவுல திடீர்னு சமையல் எரிவாயுவுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கு. என்ன நடக்குது? ஏன் இந்த நெருக்கடி? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான். திடீர்னு ஏன் கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இந்த தட்டுப்பாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட அளவை புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 33 கோடி. ஆமா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 33 கோடி குடும்பங்கள் சமையலுக்காக எல்பிஜி சிலிண்டர்களை தான் நம்பி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சமையல் எரிவாயு சந்தைகள்ல இந்தியாவும் ஒன்னு. அப்போ இந்த திடீர் டிமாண்டுக்கு என்ன காரணம்? விஷயம், மக்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, சப்ளை நின்னுடுமோன்னு. அதனால கிடைக்கிற சிலிண்டரை வாங்கி ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அவங்க கமர்ஷியல் சிலிண்டர்களுக்காக முட்டி மோதுறாங்க. இது பத்தாதுன்னு பல நகரங்கள்ல மக்கள் பயத்துல தேவைக்கு அதிகமா வாங்கி குவிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து சப்ளை செயின் மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. சரி, இந்த நெருக்கடியால பொதுமக்களை விட யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க? குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்கு இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குறிப்பா மும்பை, பெங்களூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல நிலைமை ரொம்ப மோசம். அங்க இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ்ல இருந்து தெருவோர கடைகள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஆன்லைன்ல மட்டும் ஆர்டர் எடுத்து சமைக்கிற கிளவுட் கிச்சன்கள் கூட பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, சில ஹோட்டல்ஸ்லாம் எங்களுக்கு கேஸ் கிடைக்கல, கடையை கொஞ்ச நாளைக்கு மூட வேண்டியதான்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. இதோட பாதிப்பு ஹோட்டல்ஸோட நிக்கல. யோசிச்சு பாருங்க, ஹோட்டல்ஸ் மூட ஆரம்பிச்சா நம்மள மாதிரி நிறைய பேர் நம்பி இருக்கிற ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், தினசரி சாப்பாடு சப்ளை பண்றவங்க, இவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? சரி, இதுக்கெல்லாம் உண்மையான மூல காரணம் என்ன? ஏன் திடீர் இந்த பிரச்சனை? இதுக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, அந்த சப்ளை செயினை கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு தேவையான பெரும்பாலான எல்பிஜி, அதாவது சமையல் எரிவாயுவை நாம இறக்குமதி தான் பண்றோம். அதுலயும் முக்கியமா நம்ம இறக்குமதியில கிட்டத்தட்ட 90% மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. பாருங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்கள சார்ந்திருக்கோம்னு. இந்த 90% இறக்குமதியும் ஒரு குறிப்பிட்ட கடல் வழி மூலமா தான் வரணும். அதோட பேரு ஹார்முஸ் ஜலசந்தி. இது ஒரு சின்ன வழிதான். ஆனா உலகத்தோட எனர்ஜி சப்ளைக்கே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதோட தாக்கம் உலகம் முழுக்க இருக்கும். அப்போ என்ன நடக்குது? ரொம்ப சிம்பிள். அங்க மத்திய கிழக்குல ஒரு மோதல் நடக்குது. அதனால அந்த கடல் வழி போக்குவரத்து பாதிக்கப்படுது. இதனால இந்தியாக்கு வர வேண்டிய கேஸ் டேங்கர்கள் ஒன்னு லேட் ஆகுது, இல்லனா வராமலே போகுது. இங்க என்ன ஆகுது? சப்ளை குறையுது, தட்டுப்பாடு வருது, மக்களுக்குள்ள ஒரு விதமான பதற்றம் உருவாகுது. பாத்தீங்களா, எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம வீட்டு கிச்சனை பாதிக்குதுண்டு. சரி, இந்த நிலைமைய சமாளிக்க நம்ம அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்க? அவங்களோட எமர்ஜென்சி பிளான் என்னன்னு பார்க்கலாம். உடனடியா சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. முதல்ல பதுக்கலை தடுக்கவும் விநியோகத்தை சரி செய்யவும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டில் இருக்கிற சுத்திகரிப்பு ஆலைகள்கிட்ட முடிஞ்சளவுக்கு எல்பிஜி உற்பத்தியை அதிகப்படுத்துங்கன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான துறைகளுக்கு கேஸ் சப்ளைல முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கு முன்னுரிமை? சிம்பிள். நம்ம வீட்டு உபயோகத்துக்கும் ஹாஸ்பிட்டல்களுக்கும் எந்த தடையும் இல்லாம கேஸ் கிடைக்கணுன்றதுல அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதே சமயம் நிலைமை சரியாகிற வரைக்கும் ஹோட்டல்ஸ் மாதிரி கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு சப்ளைய கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த நெருக்கடியோட தாக்கம் நம்ம பாக்கெட்லயும் தெரியுது. சர்வதேச சந்தையில ஏற்பட்டிருக்கிற அழுத்தத்தால 14.2 கிலோ வீட்டு சிலிண்டரோட விலை பல ஊர்கள்ல சுமார் 60 ரூபாய் வரைக்கும் ஏறியிருக்கு. இது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல மக்கள் பயந்து போய் வாங்க ஆரம்பிக்கிறதுனால கள்ளச்சந்தை உருவாகிடுது. அங்க விலைய கண்டபடி ஏத்தி விக்கிறாங்க. இது நிலைமைய இன்னும் மோசமாக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? எதிர்காலத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை மத்திய கிழக்குல இந்த மோதல் இப்படியே தொடர்ந்தா நம்ம எல்பிஜி சப்ளை செயின் இதே மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கலாம். கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாடு தொடரலாம். எரிபொருள் விலைகள் இன்னும் கூட உயர வாய்ப்பு இருக்கு. நிலைமை மோசமானா அரசாங்க எரிசக்தி மேல இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். ஆனா எது நடந்தாலும் சரி, வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சப்ளைக்கு தான் எப்பவும் முதல் முன்னுரிமைன்னு அதிகாரிகள் உறுதியா சொல்றாங்க. அதுல எந்த பாதிப்பும் வராம பாத்துப்பாங்க. இறுதியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உலகம் முழுக்க இப்படி மோதல்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அன்றாட தேவைகளுக்கான எரிசக்தி அது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு?